அத்தியாயம் 28. நாதன் கிளம்பியதும் கதவை தாளிட்டு வந்தவள் தந்தையின் பேச்சு அதிகப்படியே என்று உணர்ந்து எழிலின் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவன் முகத்தை கையில் ஏந்தி, அப்பா பேசினது தப்புதான் மாமா, அவருக்கு பதிலா நான் சாரி என்று அவள் இதழில் தொடங்கிய மன்னிப்பு அவன் இதழுக்குள் முற்று பெற்றது. இதழ்களை வசப்படுத்தியவனின் திடீர் ஆக்கிரமிப்பை எதிர்பார்க்காதவள் செயலற்று போக நீண்ட நெடிய உயிர் உறிஞ்சும் வன்முத்தம் சில நொடிகளில் அவன் மடியில் இருப்பதைக் கண்டவளுக்கு எப்போது எப்படி இடம்பெயர்த்தான் என்று உணர முடியாத அளவு வேகமாய் செயல்பட்டிருந்தவனைக் காண புதியதாய் அச்சம் பிறந்தது. எழில் அவனின் இடைவெளியற்ற தொடர் இதழணைப்பில் மெல்லியவளின் சுவாச காற்று தடைபட எவ்வாறு அவனுக்கு தன் தேவை உணர்த்த என்று மலரவள் தவித்திட, மனைவியின் தேவை உணர்ந்தவன் மனமே இன்றி அவளை விடுவிக்க நீண்ட மூச்சுக்கள் எடுத்தவாறு எழ முற்பட்டவளை விடாமல் இடையோடு அணைத்து தன்னோடு இருக்கியவன் அவள் காதோரம் 2 seconds தான் என்றான். அவள் செவி மடலில் அரைந்த அவன் சுவாச காற்றின் தகிப்பில் நாணம் மீதுர மென்மையாய் தலையசைத்தாள். மூச்சுக்காற்று சீர்பட்டு சில நொடிகளில் அவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டதைக் கண்டவன் மறு கணமே அவளை மீண்டும் இதழ் சிறையில் அடைத்தான். முடிவில்லாது போன அவன் முற்றுகையில் அவனிடம் சிறைப்பட்டிருந்த இதழ்கள் விடுவிக்க கோரி அபய குரல் எழுப்ப விலகும் மார்க்கமற்று அவன் விழிகளை சந்தித்த பேதையவள் ஸ்தம்பித்து போனாள். ஆம், இது நாள் வரை காதல் வழிந்தோடிய தன்னவனின் விழிகளில் இன்று புதிதாய் தாபம் கண்டவள் மன்றாடவும் மறந்தவளாய் அவனோடு ஒன்றினாள். இதுகாரும் அவன் விழிவீச்சை எதிர்கொள்ள திடமின்றி தவிர்த்து வந்தவள் இப்போது அவன் வெளிச்சிறையில் விரும்பியே சரணடைந்தாள். தன்னவளின் எதிர்பற்ற நீயே என் ஆதி அந்தம் என்றான முழு சரணாகதி இது நாள் வரை அவன் கொண்ட வழிகளுக்கு மருந்தாய் அமைந்திட இதழ்களுக்கு விடுதலை அளித்தவன் பெண்ணவளின் செவி மடலில் கவி பாடத் தொடங்கிட மயில் இறகாய் தீண்டிய அவன் மீசையில் சிலிர்த்த அலரின் மதிவதனம் செங்கொழுந்தாகியது. அவர்கள் இருக்கும் நிலையும் சுற்றமும் உணர்ந்தவள் தயக்கத்துடனே அவனை மெல்ல விளக்க முயற்சிக்கவும் தனக்கு தடை விதிப்பவளின் முகம் பற்றியவனின் பார்வை அவளை கொன்று கிழிக்கத் தொடங்கியது. அது மாமா, இது என்றவளின் வார்த்தைகள் தந்தியடிக்கவும் பொறுமையற்றவனாய் என்னடி அது என்றான் அடிக்குரலில் சீற்றத்தோடு. மாமா, இது ஹால் என்று மெல்லிய குரலில் அவன் காதில் உரைக்க, அதுக்கென்ன என்றவன் கூர்மையாய் அவளை அளவிடவும் பார்வையாலேயே தன்னை பீத்து தின்பவனிடம் என்ன சொல்வது என்று புரியாது தயங்கி இதழ்கள் துடிக்க தலை குனிந்தாள். நாணப்பூ பூத்திருப்பவளின் தவிப்பை சில நொடிகள் ரசித்தவன் அதற்கு மேலும் வெளியவளை சோதிக்காமல் மீண்டும் ஒரு முறை அவள் இதழ்களை வதைத்து கைகளில் அள்ளிக்கொண்டு தங்கள் அறைக்கு செல்ல அவன் சட்டையை இறுகப் பற்றி மார்பில் முகம் புதைத்து கொண்டவளுக்கு தன்னவனின் திடீர் மாற்றம் பேதலிக்க செய்ய எப்படி என்னும் கேள்வியே மனம் முட்டி நின்றது. அவன் நிலை பொரிந்தும் கேட்காமல் இருக்க முடியவில்லை. தெரிந்து கொள்ளும் ஆவலில், மாமா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்று அவனிடமிருந்து விடுபட்டவள், ப்ளீஸ் மாமா சொல்லு, உனக்கு என் மேல கோபம் இல்லையா என்றாள். தன்னிடம் இருந்து நூலிலை இடைவெளியில் தள்ளி நின்றவளை தன் அணைப்பில் கொண்டு வந்து இடையில் கோலமிட்டவாறு, என்ன கோபம் என்றான் தாபம் நிறைந்த குரலில். அவன் பதிலில் திகைத்தவளுக்கு அன்று அவன் கரங்களில் வழிந்த குருதி கண்முன் வர, அப்போ நீ எனவும் அவள் இதழ்களை ஒற்றை விரல் கொண்டு மூடியவன், ஏய் என்னடி அப்போ எப்போன்னு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ இப்போ மட்டும் பாரு என்றவன் அவளோடு மஞ்சத்தில் சரிந்து, அதுவும் என்ன மட்டுமே பாரு என்றவனின் பார்வை அவள் மீதே மையலாய் படிந்திட இருவருக்குமான இடைவெளி குறைத்தவன் தன் யாக்கையின் உஷ்ணத்தை முழுவதுமாய் அவளுக்கு கடத்தி காட்டாற்று வெள்ளமாய் ஆர்ப்பரித்து அலறவளை ஆட்கொண்டு அவள் நாண போர்வை களைத்து தன்னவளின் ஆடையாகி மெய்யோடு மெய்யாய் சேர்ந்து உயிரோடு உயிர் கலந்தான். அலர்விழியோ அகம் நிறைந்தவனின் ஆர்ப்பரிப்பில் மன்னவனின் கைப்பாவையாகி அவன் திசை வழியே அவனோடு பயணித்து அவன் ஊனோடு உயிராய் கலந்து நிறைந்தாள்.
தன் மார்பில் இளைப்பாறும் பெண்மையின் நெற்றியில் இதழ் பதித்தவன் கசடுகள் நீங்கி பல வருடம் கழித்து அவனோடு ஒன்று சேர்ந்தவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு உறங்கிப் போனான். ஜன்னல் வழியே ஊடுருவிய அந்தி ஆதவனின் செங்கதிர்கள் முகத்தில் அறையவும் மெல்ல கண்ணை கசக்கிக் கொண்டு விழித்த அலர் தன்னை எவளாய் மாற்றியிருக்கும் தன் ஆதாமை தேடிட அவன் அங்கு இல்லை. சில நிமிடங்களில் அவனை தேடி வந்தவள் சமையலறையில் அரவம் கேட்டு அங்கே சென்றாள். மும்மரமாய் சமைத்து கொண்டிருந்தவன் அவளை கண்டதும் ஒற்றை கரம் நீட்டி அழைத்து தன் கைவளைவில் நிறுத்தி, 2 நிமிஷம் இருடி, முடிஞ்சிட்டோம் என்றவாறு வேலையை தொடர தன்னவனின் மற்றொரு பரிமாணத்தில் மௌனமே மொழியாக வெளி உயர்த்தி அவனையே பார்த்திருந்தாள். என்ன என்று எழில் புருவம் உயர்த்த மௌனமாய் அவனை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் இதழ் பதித்து நின்றாள். சமைத்து முடித்து உணவு மேஜையில் அனைத்தையும் அடுக்கியவன் உணவை தட்டில் போட்டுக்கொண்டு அவளை தன் மடியில் அமர்த்தி ஊட்டத் துவங்கிட, காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது பெரும் பாக்கியமன்றோ என்று அலருக்கு தோன்றாமல் இல்லை. இதோ சொற்கள் அன்றி ஒவ்வொரு செயலிலும் அவன் காதலை உணர்த்துபவனை தன் அறிவினத்தால் இழந்திருப்போமே என்ற எண்ணமே அலரின் நெஞ்சில் பாரமேற்ற அவன் தோள் சாய்ந்தவள் கண்கள் அவள் அனுமதி இன்றி கண்ணீர் உகுக்கத் தொடங்கியது. அதில் பதறியவன், ஏய் என்னடியாச்சு, சாம்பார் காரமா இருக்கா எனவும் இல்லை என்று தலையசைத்தவளிடம் நினைவு வந்தவனாய், நான் ஏதாச்சும் கஷ்டம் என்னும் முன் அவன் இதழை அணைத்து, இல்ல மாமா, ஆனா நீ என்ன ஓங்கி ஒரு அடியாவது அடிமாமா, அப்போவாவது என் பாரம் குறையுதான்னு பார்க்கலாம், என்னால் முடியல, ஒன்ன என்று அவன் சட்டையை பிடித்து கொண்டு அதற்கு மேல் முடியாது என்பது போல் கதறத் தொடங்கிவிட்டாள். எதுக்கு அடிக்கணும்? ஏ குலச்சி, என்ன ஆச்சடி, நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன என்றவனுக்கு மெல்ல அவள் அன்றைய நாளை எண்ணி மருகுவது புரிய, அம்லோ இங்க பாரு என்று அவள் வதனத்தை கரங்களில் ஏந்தியவன், 1 நிமிஷ கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை இழக்க சொல்றியா? நீ பேசின வார்த்தையில் உண்டான கோபம் அதன் காரணம் தெரிஞ்சதும் குறைஞ்சிடுச்சு என்று அவள் துயர் துடைத்திட முனைந்தான். என்ன என்பதாய் அவள் வெளி உயர்த்தவும், நான் இல்லாமல் வேற பொண்ணு இருந்திருந்தாலும் தாலி கட்டியிருப்பியான்னு நீ கேட்டப்போ உன் கண்ணில் நான் பார்த்த வலியும் கண்ணீரும் உன்னை எனக்கு காட்டி கொடுத்துடுச்சு. எங்கே நான் உனக்கு இல்லாமல் போயிடுவேணுங்கிற பரிதவிப்பும் ஆதங்கமும் தான் உன்னை அப்படி பேச வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ பேசிட்ட, நான் பேசுகிறேன், நீ காயப்படுத்திட்ட, நானும் காயப்படுத்தியே தீருவேன்னு கிளம்புனா எந்த உறவும் நிலைக்காது. உண்மையான காதலும் சரி, நட்பும் சரி, துணை தம் மீது ஒரு குற்றம் சொல்லும்போது அவங்க மனசில் அப்படி ஒரு விதை விழ நாம் எந்த இடத்துல காரணமாக இருந்தோம்னு தான் யோசிக்கணுமே தவிர வெறுக்கவோ விளக்கவோ செய்யாது. நீ என்ன பேசினதுக்கான விதை எங்கள் அம்மா போட்டதுன்னு தெரியவும் உன் வழி புரிஞ்சுது. அப்புறம் எப்படி நான் உன்னை வெறுக்க? மற்றவர்களை விட உறவுகளின் அருமை எப்போவுமே புரிஞ்ச வேண்டினா என்றான் தாயால் பல பாசமிகு உறவுகளை இழந்த வழியோடு. அப்படி இருக்க என்னில் சரிபாதியான ஒன்ன மனைவிங்கிற புனித பந்தத்தை புரியாமல் பேசின வார்த்தையை பெருசு பண்ணி அதுக்காக ஒன்ன என்றவனை இடையிட்ட அலர், என்ன இருந்தாலும் நான் பேசினது ரொம்ப தப்பு, ப்ளீஸ் மாமா. அன்னைக்கு நீலாத்த உங்கள் அம்மா செஞ்சதை சொல்லவும் எனக்கு கண்மூடித்தனமான கோபம். அதோட அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அப்பாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லவும் எனக்கு எதையும் சரியாக யோசிக்க முடியல. அதான் ப்ளீஸ் மாமா, சாரி என்றிட, நீ பேசினது எனக்கு வலிச்சது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக எப்படி உனக்கும் அதே வலியை கொடுத்து வலிக்கவோ வலிக்க வைக்கவோ சொல்கிற என்று அவளை இறுக்கமாக கட்டிக்கொள்ள, மாமா என்று இதழ் துடிக்க அவன் பேரன்பில் திளைத்தவளிடம் வார்த்தைகளும் தீர்ந்து போனதுவோ? ஆனால் அவள் வெளிமொழி புரிந்தவன், ஆண்மைங்கிறது பெண்மையை வீழ்த்தியோ தாழ்த்தியோ அடைவதில்லை. பெண்மையை மதித்து ஆராதித்து அப்பெண்மையால் பூஜிக்கப்படுவதே ஆண்மைக்கு அழகு என்று அவளோடு இளைய அவன் வார்த்தையை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவனை நித்தமும் பூஜிப்பவள். நெஜம் மாமா, நீ எதுவும் என்னை திரும்ப பேசலைனாலும் நானும் அதே வழியை சொல்லப்போனால் உனக்கும் சேர்த்து அதிகமாகவே அனுபவித்தேன். நீ சொல்கிற மாதிரி அந்த வழி தான் உன்னை எனக்கு உணர்த்துச்சு. ஆனால் அப்புறம் அப்போ ஏன் மாமா இவ்வளோ நாளா என்ன என்றவளுக்கு அதற்கு மேல் எப்படி அவன் விலகல் குறித்து கேட்பது என்ற தயக்கம் எழ
புரிந்து கொண்டவன் அவள் காதோரம், உனக்குள்ள நான் இருக்கேன், அதை நீயா உணரணும்னு அன்னைக்கு சொன்னனே, ஞாபகம் இருக்கா என்று கேட்கவும் ஆம் என்று தலையசைத்தாள். அதுக்கான அவகாசத்தை உனக்கு கொடுத்தேன்டி. கோபத்துலையும் அவசரத்துலையும் 2 பேரும் பேசும்போது காயம் மட்டுமே மிஞ்சும், தீர்வு கிடைக்காது. என்னோட கோபம் உன்னை காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். பல நேரம் வார்த்தைகளை விட மௌனத்திற்கு சக்தி அதிகம். வார்த்தைகள் கொடுக்காத புரிந்துணர்வை மௌனம் கொடுக்கும். இப்போ என்ன உணர்ந்து நீயும் என்கிட்ட வந்துட்ட. அதுவும் உங்கள் அப்பா கிட்டவே என்னை விட்டு கொடுக்காம என் கூட தான் இருப்பேன்னு அழுத்தமாக நின்னியே. இதெல்லாம் இந்த டைம் நான் கொடுக்கலைனா சாத்தியமா சொல்லு என்று அவள் நெற்றியில் முட்டினான். இத்தனை நாட்களாய் அவள் கொண்ட தவிப்புகளையும் குற்ற உணர்வையும் அர்த்தமற்றதாய் ஆக்கியவனை மௌனமாய் பார்த்தவள், அப்போ இது என்று அவன் வழக்கரம் பற்றி வருடவும், இதுவா, இது என்னையும் மீறி உன் மேல கை வச்சதால தான் எனவும், டேய் என்று தழுதழுத்தவள், போதும்டா, என்னை கொல்ற நீ என்று துடிக்கும் இதழ் கொண்டு அவன் கரத்தை அழுத்தமாய் ஒற்றி எடுத்து நெஞ்சில் புதைத்து கொண்டாள். ஆனா நான் அமைதியா இருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி பேசுவியாடி, இனி ஒரு தரம் பேசு, என்ன பண்றேன்னு பாரு என்று அவள் இதழை எழில் வலிக்க கடிக்கவும், ஆ விடுமாமா, ஒரு முறை பேசினதுக்கே இவ்வளோ நாள் வச்சு செஞ்சிட்ட, அதுவே காலத்துக்கும் மாறாது, போதும், இனி நமக்குள்ள அப்படி ஒரு பிரிவு வர கண்டிப்பா நான் விடமாட்டேன் என்றவள் நினைவு வந்தவளாய், நீ இன்னும் சாப்பிடல தானே மாமா என்றவள் உடனே அவன் மடியில் இருந்து எழுந்து அவனுக்கான உணவை பரிமாறி வாய் அருகே கொண்டு செல்ல, எழிலோ இதழ் கதவின் தாழ் நீக்க மறுத்தான். வாயை திற மாமா, ஊட்டி விடுடி, வாயை திறந்த தானே ஊட்ட முடியும், திறடா. காலையில் வீராப்பா சொன்ன, என்ன சொன்ன, இனி எதுவும் வேண்டான்னு சொன்னா எப்படி ஊட்டுவேன்னு சொன்னியோ அப்படி ஊட்டுடி என்றான் பிடிவாதமாக. நான் அப்படி என்ன சொன்னேன் என்று முதலில் விழித்தவள் பிறகு நினைவு வர, வகையா சிக்கிட்டியே அலறு என்று நாக்கை கடித்தவாறு அங்கிருந்து நழுவ பார்த்தாள். அவனோ விடாமல் அவளை இழுத்து பிடித்து ஒழுங்கா ஊற்ற எனவும், மாமா அது நீ அது ஏதோ என்றவள் அவஸ்தையாக அவன் முகம் பார்க்க, என்னடி எப்போ பாரு அது இதுன்னுட்டு, எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் நீ ஊட்டி விட்ட காஃபியோட பட்டினியாக இருக்கேன், இப்போ நீ ஊட்டி விட்டா சாப்பிட்றேன், இல்லாட்டி வேணாம் போடி என்று அங்கிருந்து எழ முற்பட்டான். சாதிக்கிறடா நீ என்று சினுங்கியவள், வேண்டாம் இரு, நானே ஊட்டி விடுறேன் என்று கையில் இருந்த தோசையை அவள் வாயில் வைத்தவாறு மெல்ல அவனை நெருங்கி அவனுக்கு ஊட்டவும் உணவோடு சேர்த்து அவளையும் விழுங்கியிருந்தான். இதுகாரும் அவன் விழிவீச்சை எதிர்கொள்ள திடமின்றி தவிர்த்து வந்தவள் இப்போது அவன் வெளிச்சிறையில் விரும்பியே சரணடைந்தாள். தன்னவளின் எதிர்பற்ற நீயே என் ஆதி அந்தம் என்றான முழு சரணாகதி இது நாள் வரை அவன் கொண்ட வழிகளுக்கு மருந்தாய் அமைந்திட இதழ்களுக்கு விடுதலை அளித்தவன் பெண்ணவளின் செவி மடலில் கவி பாடத் தொடங்கிட மயில் இறகாய் தீண்டிய அவன் மீசையில் சிலிர்த்த அலரின் மதிவதனம் செங்கொழுந்தாகியது.